ஜெயிப்பான் என்றுமே. மலைகளையும் பதராக்குவேன் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஐசாயா சாப்டர் 2 and verse 22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மிலே எத்தனை பேர் மனுஷனை நம்பி 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 ஏமாந்து போயிருக்கிறோம். அவர்களே எனக்கு இதை செய்வார்கள், என் குடும்பத்துக்கு உதவி செய்வார்கள், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பி நம்பி நம்மிடத்தில் இருந்த எல்லாமே போய்விட்டது. இன்றைக்கு மனிதர்களை நம்புவதை விட்டுவிடுங்கள். மனுஷகுமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவரை நீங்கள் நம்புவீர்களானால் அவர் ஒரு பொழுதும் உங்களை கைவிடவே மாட்டார். இன்று முதல் 100க்கு 100 அவரை நம்புங்கள். யோபு தன்னுடைய எல்லா இழந்த சூழ்நிலையிலும் அவர் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோக பிதாவே, இன்றைக்கு நாங்கள் மனிதர்களை நம்பி இழந்தது போதும், வேதனைப்பட்டது போதும், கண்ணீர் வடித்தது போதும். உம்மை நம்பும்படி எங்கள் இருதயங்களை உமது பக்கமாக திருப்புகிறோம். ஏனென்றால் யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று. அவருடைய வாழ்க்கையில் இழந்ததை இரட்டிப்பாய் கொடுத்த அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எங்களுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நீர் கொடுப்பதற்காக நன்றி, மீட்டு எடுப்பதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.